ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மேத்தஸ் சயின்ஸ். நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான டாபிக் அண்டர் பர்சன்டேஜ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சே லைக் ரயில்வேஸ், எஸ்எஸ்சி ஆஸ் வெல் அஸ் பேங்கிங் ஆல்சோ. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ், ஒரு ப்ரீஃபான ஐடியா கொடுத்துட்றேன். ஓகேவா? வாட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு. இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா யுவர் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் யுவர் சேவிங். இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா அதை 70 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணுவீங்க? 30 ரூபா சேவ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பேசிக் ஆஸ் வெல் அஸ் டீட்டெயில் கான்செப்டும் இதுதான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக தான் இருக்க போது வில் சால்வ் தோஸ் கொஷின்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A man spends 75% of his income. When his income is increased by 20%, he increases his expenditure by 10%. By how much percentage his saving increased? Man spends 75% of his income. 75% of his income. அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3/4. கரெக்டா? இந்த 4 parts தான் என்னோட income. And 3 parts is my expenditure. அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 part தான் இருக்குது. கரெக்டாக? திஸ் இஸ் மை சேவிங். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 20% ஆஃப் மை இன்கம் இஸ் இன்க்ரீஸ். ஸோ 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் 80. அண்ட் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது, விச் வில் பி ஈக்குவல் டு 30. அண்ட் என்னோட சேவிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது தான் கொஸ்டின். கரெக்டாக? ப்ளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 50 minus 30. கரெக்டாக? சாரி, 80 minus 30. 80 minus 30 is 50. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். A man spends 75% of his income. When his income is increased by 60%, he increases the expenditure by 70%. Now, by how much percentage his saving is increased? ஸோ கொஷினை சால்வ் பண்ணலாம். அகெயின் 75% அவன் எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கிறான். ஓகேவா? அதில் என்ன பண்ணுறான்னா ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60% சொல்கிறாங்க. அப்போ 4 parts தான் என்னோட இன்கம் அண்ட் 3 parts இஸ் மை எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் 1 part இஸ் மை சேவிங். இதில் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60%. 60% இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 240. கரெக்டாக? it will result to 240. and என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 70%. இப்போ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 210. and my saving is how much? x percentage. கரெக்டாக? ப்ளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். இப்போது 240 minus 210 தான் will be my answer. கரெக்டாக? which is known as 30%. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஹோப் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். A man spends 80% of his income. If his income is increased by 35% and his expenditure increases by 37.5%, now by how much percentage his saving will increase or decrease? ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? அவனோட இன்கம்லேருந்து 80% ஸ்பெண்ட் பண்ணுறானா, விச் இஸ் நோன் அஸ் 4/5. கரெக்டாக? 80% இஸ் நோன் அஸ் 4/5. அப்போது என்னோட டோட்டல் இன்கம் என்னது? 5 parts. கரெக்டாக? அண்ட் மை எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 4 parts அண்ட் மை சேவிங் இஸ் 1 part. இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ் பை 35%, ஸோ 35% இன்க்ரீஸ் பண்ணுறேன். 35% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 175. கரெக்டாக? அண்ட் மை எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 37.5. ஸோ இதுலேருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 37.5. ஸோ இட் வில் பிகம் 150. அண்ட் மை சேவிங் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ்? சேவிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 175 minus 150. கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு 25%. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஹோப் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். வில் சால்வ் இட். ராஜா ஸ்பெண்ட்ஸ் 99.99% of his income. If his income is increased by 37% and his expenditure increases by 40%, by how much percentage his savings will increase or decrease? ஓகேவா? ஸோ 99.9% அவர் செலவு பண்ணுறாராம். ஓகேவா? 99.99%
நான் என்ன பார்த்தீங்கன்னா it is 10 divided by 11 சாரி 1 divided by 11. ஸோ இந்த 10ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக வந்து ஐ ஹாவ் 11 ஆஸ் மை இன்கம். இதில் வந்து 10 வந்து என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் என்னோடய சேவிங் என்ன பார்த்தீங்கன்னா 1 பார்ட். ஓகேவா? his income is increased by 37%. ஸோ 37% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் வந்து 37%னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி 407. கரெக்டாக? 407. 37 into 11 வந்து 407. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் பை 40%. என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் வில் ரிசல்ட் டு 400. ஓகேவா? அண்ட் மை சேவிங்ஸ் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதான் கொஷின். ஸோ X%. இப்போ வந்து ரிசல்டன்ட் வந்து 407 மைனஸ் 400 வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுனால இட் இஸ் சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ ஹீ சேவ்ஸ் 7%. ஓகேவா? And we'll see the next question. Ramya saves 12.5% of her income. Next year, her income increases by 62.5% and saving remains the same. What is the increased expenditure? So, Ramya வந்து 12.5% வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா? சேவ் பண்ணுறாங்களா 12.5% வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் 1/8 வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து எங்கிட்ட 8 பார்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 7 பார்ட்ஸ் வந்து நான் செலவு பண்ணுறேன் அண்ட் 1 பார்ட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா அவங்களோட இன்கம் வந்து 62.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 62.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 62.5 என்ன பார்த்தீங்கன்னா 62.5% என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5/8. ஓகேவா? ஸோ 5 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 8லேருந்து. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 13. கரெக்டாக? அண்ட் என்னோட சேவிங்ஸ் வந்து ரிமைன்ஸாக சேம் சொல்கிறாங்க. அப்போ என்னோட சேவிங்ஸ் வந்து 1 தான். அண்ட் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ 12 தானே. ஸோ 13 இஸ் ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் 1. ஸோ 12 + 1. கரெக்டாக? அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இட் இஸ் 5 இன்க்ரீஸ். கரெக்டாக? ஸோ 5/7 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1/7 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14.28. 14.28 into 5 பண்ணிங்கன்னா you will get approximately 71.4. So we'll move on to the next question. Tisha expenditure and saving are on the ratio of 4:1. If her saving and income increases by 12% and 20% respectively, then her expenditure increases by இதான் question. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 + 1 இதுதான். கரெக்டாக? ஏன்னா இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இதுதான் சேவிங்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் அவங்களோட டோட்டல் இன்கம். அவங்களோட இன்கமும் சேவிங்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 12 into 1 is 12. ஓகேவா? அண்ட் அவங்களோட இன்கம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 20% இன்க்ரீஸ் ஆகுது. 20% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ 20%னா யூ வில் கெட் 100 + 4x. இதுதான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? which is known as உங்களுக்கு வந்து 88 கிடைக்கும். நீங்கள் இந்த 12 வந்து இன்சைட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா you will get 88/4. ஸோ will get 22 as answer. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த எக்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஹோப் வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின் இது தான். நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சொல்யூஷன் பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ வில் சால்வ் திஸ் கொஷின் நவ். A man spends 87.5% of his income. When his income is increased by 11.11%, he increases his expenditure by 14.28%. By how much percent his saving increased? This is the question. Okay, we will solve this question now. 87.5% அப்படினா என்ன பாத்தீங்கன்னா 7/8. கரெக்டா? 7/8. ஓகே. அப்போது என்னோட டோட்டல் இன்கம் என்ன பார்த்தீங்கன்னா 8, என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7 அண்ட் சேவிங்ஸ் வந்து 1. கரெக்டாக? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க 11.11% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்னோடய இன்கம் 11.11 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 1/9 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலான்னா நான் வந்து இங்கேருந்து 1/9 இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து 1/9 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா 8 + 8/9. அப்போ என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் 80/9. ஓகேவா?
அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 14.28 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 14.28 which is known as 1/7. ஓகேவா? ஸோ இதில் 1/7 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 1/7 இன்க்ரீஸ் பண்ணால் I'll get 8. கரெக்டாக? 1/7 + 7. 1/7 into 7 + 7. இதுதான் வந்து இன்க்ரீஸ். கரெக்டாக? அப்போ என்ன கிடைக்கும்? I'll get 8. ஓகேவா? ப்ளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ். இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்? வில் கெட் 8/9. கரெக்டாக? வில் கெட் 8/9. ஸோ 80/9லேருந்து நம்ம வந்து 8/9 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10% தான். கரெக்டாக? 80/9லேருந்து 8/9 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10% தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஹோப் வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த கான்செப்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போய் லீவ் பண்ணுங்கள். இன்கேஸ் அங்கே லீவ் பண்ண முடியலனா என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ கோ அண்ட் ஜாயின் அண்ட் போஸ்ட் யர் டவுட்ஸ் தேர். கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோவை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸோடு வந்து பார்க்குறேன். Until then, have a great day and thank you very much.